விஜய் காலில் விழுந்து அழுததாக கரூரில் 2 குழந்தைகள் மனைவியை இழந்த நபர் தெரிவித்துள்ளார். தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினரை சென்னை அழைத்து வந்து தாவேகா தலைவர் விஜய் ஆறுதல் கூறினார். பின்னர் அனைவரும் வீடு திரும்பிய நிலையில் குழந்தைகள் மனைவியை இழந்த ஆனந்த் ஜோதி கூறுகையில், விஜய் எங்கள் முன்பு காலில் விழுந்து அழுததாகவும் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து தருவதாக கூறியதாகவும் தெரிவித்தார். காவல்துறை அனுமதி கிடைக்காத காரணத்தால் கரூர் வர முடியவில்லை என்று விஜய் கூறியதாக தெரிவித்தார். மேலும் கோடியாய் கொடுத்தாலும் எங்கள் பிள்ளைகள் திரும்பி வருமா என்று முதியவர் கண்ணீர் மல்க பேசினார். ரொம்ப இழைச்சிட்டார். முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்கார். நம்ம கூட நாங்கள் இங்கிருந்து அவரை போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீ யாரா போனா பண்ணி நீ வீட்டில் படுத்துருக்கலாம். ஒரு மனிதாபிமான நம்மளை அங்கிருந்து கூப்பிட்டுருக்காங்க. நிச்சயமாக போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் வேண்டாம் புறப்படுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனேன். போய் பார்த்தான், செஞ்சு இருந்தான். என்ன செஞ்சு என்ன பண்ணுறதுங்க? கொடியாக பணம் கொடுத்தாலே எங்கள் பிள்ளையா வருமா இடாமா? பாப்பா 2 பேரும் அவர் மேலே ஈடுபாடாக, ஏன்னா நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு நான் அந்த வயசு ஆகலைங்க. குழந்தை பிள்ளைங்க 2 பேரும் 3 பேர்த்தையும் பார்த்த உடனே எங்களுக்கு அவரை பார்க்கணும் அழுவாச்சியாக வந்துச்சு. அவரை பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது நல்ல போல்டாக இதாக இப்போ பார்க்கும்போது ஆளே முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். கரூரில் நேரில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கே வர முடியல அவரால் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? அங்கே பார்த்து போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார். இந்த போலீஸ் பெர்மிஷன் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நான் கரூர் உங்கள் வீட்டில் தான் பார்த்துருப்பேன். இப்படி உங்களை வர சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க சார். இதனால் இதே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போலீஸ் பெர்மிஷனுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணோம். போலீஸ் பெர்மிஷன் கிடைக்காதனால தான் உங்களுக்கு நாங்கள் கரூர் சென்னைக்கு வர சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு எதாவது வருத்தம் இருக்குது அவர் கரூரில் நேரில் பார்க்கல, அங்கே வர சொன்னதில்லை? ஆனால் எனக்கு யாரு மேலே எந்த வருத்தமும் மாட்டேன். எனக்கு வருத்தம் யார் மேலேயும் கிடையாது. எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி. போனது எங்கள் தப்பு. நாங்கள் டிவிலேயே பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது. எந்த கட்சி மீட்டிங்கும் நாங்கள் போக மாட்டோம். இப்படி நாங்கள் திடீர்னு இந்த மீட்டிங்கு விஜய் பார்க்க தான் போனோம். அப்படிங்கும்போது இது எதிர்பாராமல் சம்பவம். இதை நாங்கள் இவர் இந்த கட்சி பதில் சொல்லியாது, அந்த கட்சி பதில் சொல்ல அவங்கள சொல்லி எது எங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. யார் மேலே எங்களுக்கு கோபமும் வருத்தமும் எதுவும் கிடையாது. எனக்கு கோபம் ஏறணும்னா என் மேலே தான். அன்றைக்கி நான் பிள்ளைகளை கூப்பிட்டு போகாமல் இருந்தேன்னா, நான் வேலைக்கு போயிருந்தேன்னா 3 பேர் இது இருந்திருப்பாங்க.